அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுமையில் இறைவனிடம் நோம்பாளிக்காக சிபாரிசு செய்யும் சங்கையான ரமலான். யா அல்லாஹ், இந்த ரமலானில் பலவீனமான எங்கள் உள்ளத்தை உனது தீனின் பக்கம் ஈமானை கொண்டு உறுதிப்படுத்துவாயாக. ஆமீன். நிறைய நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திக்கரும் துவாவும் நிறைய ஓதிக்கின்னு, அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. நோன்பு வைத்து பயன் என்ன அப்படிம்பாங்க. அதனால் நிறைய ஸ்நாக்ஸ் அது இதுன்னு செய்துக்கிட்டு இல்லாமல் இது மாதிரி திக்ரு துவா நிறைய கேளுங்க. இப்போ கடல் பாசி தான் செய்திருக்கேன். நான் 2 வடை 2 சம்சா போதும். எனக்கு என்னமோ சம்சா பிடிக்காதுங்க, வடை தான் பிடிக்கும். சம்சா ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்காது எனக்கு சம்சான்னா, எனக்கு என்னென்னு தெரியாது, சாப்பிட மாட்டேன். வடைனாக்கா ரொம்ப பிடிக்கும். வடை எனக்கு, அவங்களுக்கு என்னோடய கணவருக்கு 2 சம்சா வாங்கிக்கிட்டாங்க. இது போதும், வேஸ்ட்டாக ஆயிலெலாம் போட்டு சுட வேணாம், நம்ம 2 பேர் தான் சொல்லிவிட்டு நாங்கள் செய்துக்கிட்டோம். கடல் பாசி இளநீர் கடல் பாசி தான் செய்கிறேன். இளநீர் 2 கப் அளவுக்கு இளநீர் எடுத்துக்கிட்டேன். கடல் பாசி எப்போதுமே ஒரு 1/4 கப் அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிடம் ஊற வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கல, அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். கடல் பாசி தான் இனிமேல் செய்வோம். அந்த இளநீர் கடல் பாசி செய்யும்போது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இதில் தேங்காய் பாலையும் சேர்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். நல்லா காய்ச்சிட்டு கரையை விட்டு ஜீனிலாம் போட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா கரையை விட்டு கொதி விட்டு, ரொம்ப நேரம் காய்ச்சிடக்கூடாது, ரொம்ப அழுத்தம் கொடுத்துரும். அதனால் ஓரளவுக்கு கரையிற அளவுக்கு கொதி நம்ம வடிகட்டிட்டு, அடுத்தது தேங்காய் பால் நல்லா திக்கான முதல் பால் 1/2 கப் அளவுக்கு வடிகட்டியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே அந்த பபுள்ஸ்லாம் இருந்தாக்கா அதெல்லாம் உடச்சி விட்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன். இது இருக்கட்டும். இது எப்படி பாருங்கள், இந்த இளநீரும் தேங்காய் பாலும் சேர்ந்து அந்த நொங்குலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது இந்த வெயில் காலங்களுக்கு. அனைவரும் நம்ம இதே மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். எந்த அளவுக்கு நம்ம இளநீர் எடுத்திருக்கோம், தேங்காய் பால்லாம் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன். ரோஸ் மில்க் செய்திருக்கேன், ஜப்ஜா பாதாம் பிசுன்னு, 2 சம்சா 2 வடை, பேரிச்சம்பழம், ஊறுகாய், கஞ்சி. இந்த கடல் பாசி தான் கொஞ்சம் நான் நிறைய சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்தது மகரிப்பு தொழுதுட்டு ஒரு 1/2 hour சென்று காஃபி ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிருந்தேன் எப்போதும். அது மாதிரி காஃபியை ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டோம் நானும் என் கணவரும். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். யாரெல்லாம் காஃபி குடிப்பீங்க நோன்பு திறந்துட்டு? எல்லாருமே குடிப்போம், சில பேர் குடிப்பாங்களா என்னன்னு தெரியாது. அதனால் யாரெல்லாம் காஃபி குடிப்பீங்க? அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.